ரத கஜ துரக பதாதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் கிளம்பிட்டாரு. ஆனால் அவர் சொன்னது வந்து முதலீடுகள் ஈர்ப்பதற்காக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கோசரம் வந்து ஜெர்மனியில் 2 கண்டெய்னரும், இங்கிலாந்தில் வந்து ஒரு 2-3 கண்டெய்னரும் ஆர்டர் பண்ணியிருக்கிறதா தகவல் வருது. ஏன்னா முதலீடு அப்படியே கொண்டு வந்துட முடியாதுல்ல, ஃப்ளைட்டில் போய் அப்படியே ஃப்ளைட் ஏற்றுறது கஷ்டம் இல்லைங்களா? அதனால் வந்து கண்டெய்னர் ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா அவனுக்கு வந்து கிண்டலாக இருக்கான்னு கேட்குறீங்களா? ஏன்னா தாராளமாக நம்ம கிண்டல் பண்ணலாம், தாராளமாக விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து ஒரு 6 நாடுகளுக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்து என்ன ரிசல்ட்னு பார்த்தா பெரும் சுழியம். ஒன்றும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. முதலீடு குறித்த அறிவிப்புகள்லாம் காணல் நீராகி போச்சு. வெற்று விளம்பரங்கள் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. ஒப்பந்தம் போட்ட நிறுவனங்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். அதுவும் இவங்க பண்ணலை. இவங்க என்னதான் பண்ணாங்க அப்படின்ற கேள்வியோடு நாம் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து 8 நாள் பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. முதல்ல வந்து ஜெர்மனி ரீச் ஆகிட்டாரு. அங்கே வாழ் தமிழர்கள்லாம் வந்து அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்ததாக வந்து நம்ம வந்து செய்திகள்லாம் பார்க்க முடியுது. இது என்ன கொடுமைன்னா, அதாவது திரும்புகிற பக்கம்லாம் அவர் கணக்கட்டுறாங்க. முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், புரட்சித் தலைவர் எடப்பாடியார் ஆகட்டும், மூத்த அரசியல்வாதியும் மூத்த வழக்கறிஞருமான திரு K.S. ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இந்த மாதிரி பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவர் திரும்புகிற பக்கம்லாம் கட்டுறாங்க. எப்படி தான் வந்து திமுக அரசியல் பண்ணுவாங்க? அவங்கள பொய் சொல்ல விடணும்ல. அப்போ அந்த பொய் சொல்றதுக்கு அவங்க ஸ்பேஸ் கொடுத்தாலும் அவங்க அரசியல் பண்ண முடியும். கொஞ்சம் கூட இவங்களுக்கு மனசாட்சின்றதே கிடையாதுங்க அவங்களுக்கு. முதலமைச்சர் வந்து ஜெர்மனி புறப்படுறதுக்கு முன்னாடி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை வந்து சந்திக்கிறாரு. கேள்விகளுக்கு பதில் சொல்லல. செய்தியாளர்கிட்ட வந்து பேப்பர் வச்சு படிக்கிறார். அவர் என்ன படிச்சிருக்காருன்னு கேளுங்க. உங்களுக்கு ஒரு சமயம் கொஞ்சம் கிறுகிறுன்னு வரும். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்துள்ளோம். 10 லட்சம் கோடின்னா சரி, 922 ஒப்பந்தங்களை போட்டுள்ளோம். இதன் மூலம் 32,81,032 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நான் கையெழுத்திட்ட அனைத்து ஒப்பந்தங்களும் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது. இப்போ மயக்க வருதா? அப்படியே கொஞ்சம் சோடா கடை கொடுத்துட்டு ஆசுவாசப்படுத்திக்கங்க. ஏன்னா அதாவது எதிர்க்கு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் பூரா வந்து முட்டாளனும் இல்லை வந்து உடன்பிறப்புகளும் நினச்சின்னு இந்த மாதிரிலாம் பேசுகிறான். நியாயமாது? நான் தான் பேசுறதுல வந்து ஒரு 10% உண்மை இருக்க வேண்டாம். 10 லட்சம் கோடி அப்படின்றது 10 ட்ரில்லியனுங்க. இன்னும் சர்வசாதாரணமாக வந்து இவர் போகிற போக்கில் வந்து 10 லட்சம் கோடி வந்து இழுத்துட்டோம். நாம் கையெழுத்து போட்ட எல்லா ஒப்பந்தங்களும் வந்து அமலுக்கு வந்துருச்சு அப்படின்றாரு. முடியலைங்க, உண்மையாகவே முடியல. தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சிக்காரரும் இருக்காங்க. எல்லாரையுமே வந்து உடன்பிறப்பாக நினச்சின்னு நீங்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டோ ஒரு மாநாடு போட்டோ பேச வேண்டிய பேச்சை நீங்கள் ஒரு முதலமைச்சராக வந்து ஏர்போர்ட் நின்று பேசிட்டு போகிறது என்ன சொல்கிறது? நீங்கள் ஏற்கனவே வந்து 6 நாடுக்கு போயிட்டு வந்தீங்க. இந்த 6 நாட்டு பயணங்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ எந்த விதத்தில் பயன்? ஏங்க இவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இவ்வளோ தூரம் வந்து இங்கே தொழில் முதலீடு வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் நீங்கள் போடலை. புரிந்துணர்வு ஒப்பந்தம்ன்றது யாரும் நான் கூட போய் போட்டு வரலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு. இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து இன்னும் இப்போ ஊரில் இருக்கிறவங்க பூரா எல்லாத்தையும் கலப்பின்னு சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், இருக்கிற வந்து அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு நான் எம்ஓஏ போட்டு வந்துட்டேன் 10 லட்சம் கோடி முதலீடு வந்துடுச்சு. என்ன யாருங்க வந்து எதுக்கு இப்படி உருட்டுறீங்க? இதில் பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு? பொய் சொல்ல விடாமல் எடப்பாடியார் வந்து அனுப்புறாரு. 922 ஒப்பந்தம் சொல்கிறீங்களே, அதில் பெரும்பாலான ஒப்பந்தம் எங்கள் ஆட்சியிலே போட்டதுன்னு சொல்லிட்டு அவர் வச்சு விட்டு போயிட்டார். உங்களை பொய் சொல்ல விடாமல் எல்லா பக்கமும் இப்போ வந்து அணைக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய உண்மை முகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே நீங்கள் 6 நாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு வந்து வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வந்து கேட்குறாரு. கொடுக்க வேண்டியது தானே? சட்டி இருந்தால் தான் அகப்பையில் வரும். இந்த சட்டி அகப்பை எல்லாம் அவுட்டு, எல்லாம் முறிஞ்சு தூளாக போச்சு. இதில் எடப்பாடியார் என்ன பண்ணிட்டாரு? இது வரைக்கும் நீங்கள் 18,000 கோடி தாங்க வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்துருக்கீங்க முதலீடு, 10 லட்சம் கோடி நீங்கள் உருட்டுறீங்கன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அறிக்கை விட்டார். 922 ஒப்பந்தத்தில் பெரும்பாலும் நாங்கள் போட்டது, நீங்கள் கொண்டு வந்தது 18,000 கோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை விட இங்கே வந்து ஒரு பெரிய திமுகவில் ஒரு பெரிய கலைபுரமே வந்து இருக்குது. இவங்களை எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு. சரி, நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்க உங்களுக்கு தைரியம் இல்லை, கரெக்டு தானே? அப்போ வந்து எடப்பாடியார் கடந்த ஆட்சியில் வந்து நீங்கள் வெளிநாடு போகும்போது வெள்ளை அறிக்கை கேட்டிங்களா இல்லையா?
எதுக்காக கேட்டீங்க? அப்போ கேட்ட நீங்கள் இப்போ நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா? கேட்காமே கொடுக்கணுமா இல்லையா? அதுதான் நேர்மையான ஒரு தலைவருக்கு அழகு. ஏங்க நான் போன தடவை வந்து எடப்பாடியார்ட்ட கேட்டேன், அவர் கொடுக்கல. இப்போ நான் போயிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க வெள்ளை அறிக்கை பிடிங்க அப்படின்னு கொடுத்தா உங்களை வந்து நாங்கள் கொண்டாடுவோம். உங்ககிட்ட தான் உண்மை இல்லையே, அப்புறம் எப்படி உங்களால் கொடுக்க முடியும்? கடந்த ஆண்டு இதே ஆகஸ்ட் மாதம் எண்டில் வந்து இவர் அமெரிக்கா போகிறாரு, போயிட்டு செப்டம்பர் மாதம் திரும்பி வராரு. திரும்பி வந்தோடனே சென்னை விமான நிலையத்தில் இதே மாதிரி தான் செய்தியாளர்கள் வந்து அவரை பார்க்குறாங்க. அவர் வந்து படிக்கிறார், எழுதி வச்சிருந்ததை படிக்கிறார். படித்து முடிச்சுட்டு ஒரு செய்தியாளர் வந்து கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி எடப்பாடி உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து வெள்ளை அறிக்கை கேட்குறாங்களே அப்படின்னு. அதுக்கு வந்து தினுசாக உருட்டுறாரு பாருங்க. வெள்ளை அறிக்கை எது கொடுக்க முடியாதுன்றத அவர் எப்படிலாம் பார்த்து எழுதி கொடுத்தவங்க பாருங்க, எப்படி வந்து புரியாத மாதிரியே கமலஹாசன் மாதிரியே எழுதி கொடுத்துருவாங்க பாருங்க. அவர் அந்த மாதிரியே வந்து எழுதி கொடுத்து ஃபர்ஸ்ட் போயிட்டார். ஒரு ப்ரெஸ் மீட்னா என்ன, ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்னவோ அதுக்கு உண்டான பதிலை வந்து அப்படியே சொல்லணும். அதாவது கேள்வி வந்து ஒருத்தர் கேட்க வைக்கிறது, பதிலை வந்து பார்த்து படிக்கிறது. சரி, இதுதான் பார்த்தா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கும் பார்த்து படிக்கிறாரு. இதே வேலையை தான் வச்சிருக்காரு அவர். கேட்டால் நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கறோம். சார், இந்த முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பாகவும் இந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவும் வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே வராங்க சார். அது தொடர்பாக உங்களுக்கு? அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே உங்களை சந்தித்து தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் வந்த முதலீடுகளை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அது குறித்து புள்ளி விவரங்களோடு விளக்கி இருக்கிறாரு. சட்டமன்றத்தில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். இன்னும் 6 மாதம் தான் ஆட்சி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதிர்கட்சியாக வருவீங்களோ இல்லையோன்றது சந்தேகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஜெர்மனிலையும் இங்கிலாந்துலையும் போய் கண்டெய்னராக என்னத்தை தூக்கி வந்துட போறீங்க? அங்கேருந்து என்ன ஈர்த்துட போறீங்க? உங்களால் என்ன ஈர்க்க முடியும்? எதுக்கு இப்படி வந்து பொய் சொல்லிட்டு தெரியாது? எதுக்கு மக்கள் இப்படி ஏமாத்துறது? எல்லாருமே திமுக நினச்சிடக்கூடாது. எடப்பாடியார் வந்து ஒரு பக்கம் வந்து ஒப்பந்தம் பற்றியும் முதலீடு பற்றியும் அணை கட்டி அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு பார்த்தா, இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு KS ராதாகிருஷ்ணன் மூத்த வழக்கறிஞர், பாஜக வந்து இப்போ இணைஞ்சிருக்காரு, மூத்த அரசியல்வாதி, தமிழ்நாட்டில் மூத்த அரசியல்வாதி. அவர் என்ன பண்ணார், இவங்களை வந்து கண்ணாப்பிரான் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். இவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து ஈவே ராமசாமியை உலகமயமாக்குகிறோம், அவரை வந்து உலக அளவில் கொண்டு போகிறோம், அவர் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வந்து படம் திறக்க போகிறோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்ட யார் இந்த பெரியார் தடவில் இருக்கிறவங்க, இந்த உடன்பிறப்புகள் எல்லாம் சேர்ந்து உருட்டின உடனே எல்லாமே நினச்சிட்டாங்க, பரவாயில்லையே வந்து பெரியார் சொல்கிறத அவங்க செய்யறது இல்லை, அட்லீஸ்ட் பெரியார் படத்தையாவது அங்கே போய் திறக்கிறாங்களே, அது பெரிய விஷயமாச்சு அப்படின்னு பார்த்தா சப்புன்னு ஆகி போச்சு கடைசியில் மேட்டரு. இவங்க வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஈவே ராமசாமி படம் திறக்க போகிறோன்னு இவர் இப்போ அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் பண்ணியிருக்காரு. உடனடியாக வந்து அங்கே கால் பண்ணியிருக்காரு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை கால். இவருக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. கால் பண்ணி அங்கே இருக்கிறவங்ககிட்ட ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற PR ஓட்டெலாம் பேசியிருக்காரு. என்னங்க இந்தமாரி வந்து தமிழ்நாடு CM வந்து உங்கள் யூனிவர்சிட்டியில் ஈவே ராமசாமி படம் தச்சு வைக்க போகிறாரா அப்படின்னு கேட்டவுடனே சத்தியமாக இல்லைங்க அப்படின்ட்டாங்களாம். என்ன நடந்ததுன்னு பார்த்தா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து அரங்குகள் வந்து நிறையா இருக்குது. அந்த அரங்குகளை வாடகைக்கு எடுத்து நிகழ்ச்சிகள் வந்து நடத்திக்கலாம். இந்திய ரூபாயில் வந்து ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு அரங்கை வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து ஈவே ராமசாமி படத்தை வச்சு அங்கே இருக்க தமிழர்கள்லாம் கூட்டி படத்தை வந்து இவர் திறக்க போகிறார். இதுக்கு அதாவது இந்த நிகழ்ச்சிக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. ஆனால் இவங்க உருட்டுறதை பார்த்தா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே வந்து இன்னொரு படத்தை வச்சு இது பண்ணுற மாதிரியும், இவரை கூப்பிட்டு வாங்க வாங்க வந்து நீங்கள் தான் திறக்கணும், நீங்கள் தான் வாழும் பெரியார் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் உருட்டுனாங்க பாருங்க. உருட்டு அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் போகிற போக்குள்ள சூண்டு போயிட்டார். ஏற்கனவே நீங்கள் வந்து 6 நாடுகள் சுற்றுப்பயணம் போயிருந்தீங்கல்ல, அது வந்து படுதொழில் முடிஞ்சது. உங்களால் வந்து ஒன்றும் சாதிக்க முடியல. அப்படின்னா மக்கள் வரிப்பணத்தை திருப்பி எதுக்கு வந்து இப்போ ஜெர்மனியும் இங்கிலாந்தும் போகிறது? அதாவது வருஷம் நீங்கள் வந்து சுற்றுப்பயணம் போனோம், வெளிநாட்டுக்கு போயிடணும், அதுக்கு வந்து மக்கள் வரிப்பணம் வேணும். இது வந்து இது மன்னராட்சின்றது சரிதாங்க இருக்குது. மன்னராட்சினா கூட வந்து ஒரு சேர சோழ பாண்டியன் மாதிரி மன்னராட்சியாக இருந்தால் பரவாயில்லையே, இது புலிகேசி மாதிரியான மன்னராட்சியாக தான் இருக்குது. இப்போ தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தில் மறைந்து கிடக்கிற உண்மைகளை மர்மங்களை வந்து வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்து முதலமைச்சர் திரு MK ஸ்டாலினுக்கு இருக்கு. மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்களுக்கு நேர்மையாக பதிலளிக்க வேண்டிய கடமையும் முதலமைச்சர் திரு MK ஸ்டாலினுக்கு இருக்கு. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா? எதுக்காக சொன்னேன்னு கேட்குறீங்களா? இன்னும் சொன்னோன்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்.